Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம நம்பர் சிஸ்டத்தில் ஒரு கணக்கு பாருங்கள். மோகன் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹிஸ் டோட்டல் அசட், அவனுடைய அசட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். யாருக்கு? ஹிஸ் ஒய்ஃபுக்கு, அப்புறம் 3 சன்னுக்கு, 2 டாட்டருக்கு அண்டு 5 கிராண்ட் சில்ட்ரனுக்கு. அப்போ இன் சச் எ வே, என்ன வே அப்படின்னா, ஈச் கிராண்ட் சைல்டு காட் 1/8 ஆஃப் ஈச் சன் ஆர் 1/10 ஆஃப் ஈச் டாட்டர். அதாவது சன் வாங்குகிற அமௌண்ட்டில் 1/8 அல்லது டாட்டர் வாங்குகிற அமௌண்ட்டில் 1/10 பார்ட் வந்து ஒவ்வொரு கிராண்ட் சைல்டும் வாங்குகிறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் காட் 40% ஆஃப் த டோட்டல் ஷேர் ஆஃப் ஹிஸ் சன் அண்டு டாட்டர். சன் அண்டு டாட்டர் வாங்குறதுல 40% வந்து யார் வாங்குறாங்க? அவங்க ஒய்ஃபுக்கு பிரித்து கொடுக்குறாரு. If each daughter received asset of worth 1.25 lakhs, அதாவது 1,25,000 ஒவ்வொரு டாட்டரும் வாங்கிக்கிறாங்க. அப்போ வாட் வாஸ் டோட்டல் ஒர்த்? அப்போ டோட்டல் ஒர்த் ஆஃப் அசட் என்ன? அண்டு ஃபைன் த டோட்டல் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்டு 3 கிராண்ட் சில்ட்ரன். அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஒய்ஃபுக்கும் 3 கிராண்ட் சில்ட்ரனும் சேர்ந்து டோட்டல் என்ன? இப்போ மோகனுடைய ஒய்ஃபு, சன்னு 3 பேர், டாக்டர் 2 பேர். இப்போ டாக்டர் வாங்கினது சொல்லிட்டாங்க, அதை தான் ஃபஸ்ட்டு போடணுங்கன்னு. அப்போ டாக்டர் வந்து 1,25,000. இப்போ கிராண்ட் சில்ட்ரன் பாருங்கள். கிராண்ட் சில்ட்ரன் என்ன? 2 வழி கொடுத்துருக்காங்க. ஒன்று 1/8 ஆஃப் சன் அல்லது 1/10 ஆஃப் டாட்டர். அப்போ 1/10 டாட்டர் வாங்குறது எவ்வளவு? 1,25,000. அப்போ ஒரு ஜீரோ அடிச்சு விட்டோம்னா, அப்போ நமக்கு பாருங்கள் ஒரு கிராண்ட் சில்ட்ரனுக்கு 12,500 வந்துருங்களா? அப்போ இதில் வந்து இன்னொரு வழி கொடுத்துருக்காங்க, 1/8 ஆஃப் சன் அப்படின்னா, அப்போ இந்த 12,500 8ஆல் பெருக்கும்போது 1,00,000. அப்போ ஒரு சன்னுக்கு 1,00,000. பாருங்கள், ஒரு டாக்டருக்கு இது அவனே கணக்கில் கொடுத்துறான், 1,25,000. இதில் 1/10 தான் ஈச் கிராண்ட் சில்ட்ரன், அது 12,500. அப்போ இந்த 1/8 ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன் தானே சன்னு 1/8 ஆஃப் சன், அதுதான் கிராண்ட் சில்ட்ரன். அப்போ 8ஆல் பெருக்கிக்கும். இந்த 12,500 8ஆல் பெருக்கினீங்கன்னா 1,00,000. அப்புறம் அதுக்கு அடுத்தது இப்போ ஒய்ஃபுக்கு வாங்க. ஒய்ஃப் அப்படிங்கிறது நமக்கு என்ன? டோட்டலாக சன்னும் டாட்டரும் வாங்கின டோட்டல் அமௌண்ட்டில் 40%. அப்போ 40/100 இன்ட்டு 3 சன்னுக்கு 3,00,000, 2 டாட்டருக்கு 2,50,000, அப்போ 5,50,000. அப்போ இதை அடித்து போட்டிங்கன்னா 2,20,000. இப்போ இதெல்லாம் பாருங்கள். இப்போ டோட்டல் அசட்டு போட்டிங்கன்னா என்ன வரும்? ஒன்று ஒய்ஃபுக்கு 2,20,000, 3 சன்னுக்கு 3,00,000, அப்புறம் 2 டாட்டருக்கு 2,50,000. அடுத்தது கிராண்ட் சில்ட்ரன் 5 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா 5 12 60, 62,500. அப்போ இதெல்லாம் கூட்டணும்னா 8,32,500 ரூபா கிராண்ட் டோட்டல். இப்போ நமக்கு டோட்டல் அசட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்டு 3 கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னா பாருங்கள், ஒய்ஃப் வந்து எவ்வளவு? 2,20,000. 3 பேருக்கு அப்படிங்கும்போது ஒரு கிராண்ட் சில்ட்ரனுக்கு 12,500. அப்போ 3 கிராண்ட் சில்ட்ரன் போடும்போது 37,500. அப்போ 2,20,000 இந்த 37,500 கூட்டினா 2,57,500. அவ்வளோதான். இது போடும்போது கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி ஃபஸ்ட்டு டாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ கிராண்ட் சில்ட்ரனுக்கு போடுங்க. டாட்டரையும் கிராண்ட் சில்ட்ரன் 1/10 ஆஃப் டாட்டர், அதுதான் கிராண்ட் சில்ட்ரனோட. அடுத்தது 1/8 ஆஃப் சன்னு தான் கிராண்ட் சில்ட்ரன். அப்போ இதை 8ஆல் பெருக்கும்போது தான் சன் கிடைக்கும். அடுத்து இந்த சன்னையும் டாட்டரையும் கூட்டி அதில் 40% ஒய்ஃப். இவ்வளோ தான் போட்டால் அப்புறம் டோட்டல் அசட் போடணும். கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும். புரியுதா கண்ணு? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.